கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 13வது நாளிலும் வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்தில் யோவான் கண்ட தரிசனத்தை பார்த்தோம். அதற்கு பின்பதாக இருக்கிறவர்கள் சொல்லப்பட்ட சபைகளை குறித்ததான சத்தியங்களையும் வெளிப்பாடுகளையும் நாம் தியானித்தோம். அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, இரகசிய வருகையான சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து, அதற்கான அடையாளங்கள் என்ன, வேதத்தில் சொல்லப்பட்டதான அடையாளங்கள் எவைகள் என்பதையும், இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டு இருப்பதையும், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருப்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற தலைப்பிலே நாம் வசனங்களை தியானிக்கிறோம். ஒருவேளை யோசிக்கலாம், வெளிப்படுத்தல் விசேஷம் என்று நாம் தியானிக்கிறோமே, ஆனால் இவைகள் வெளிப்படுத்தல் விசேஷம் இல்லாத காரியங்கள் போல் இருக்கிறது என்று ஒரு வேளை தோணலாம். கருமையானவர்களே, வெளிப்படுத்தல் விசேஷம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் வரை சபைகளை பற்றி சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது சபையானது பூமியில் இல்லை. ஆகவே அந்த சபை என்ன நடக்கிறது என்கிற மிக முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நாடி துடிப்பாயிருக்கிற இயேசுவின் இரகசிய வருகை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். அதற்கு பின்புதான் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்து வெளிப்படுத்த 4 நாம் பார்க்க போகிறோம். ஆகவே அந்த 3ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்துக்கும் இடையிலே நடக்கிறதான சம்பவங்களைத்தான் நாம் கடந்த நாட்களிலே வருகைக்கான அடையாளங்கள் என்று சொல்லியும், இந்த நாளிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த 2 வசனங்களிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிற நாம் என்று அப்போஸ்தலன் பவுலுடையார் சொல்லுவது, ரட்சிக்கப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற மணவாட்டி சபையை குறித்து சொல்லுகிறார். இந்த மணவாட்டி சபையில ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக நித்திரை அடைந்த மரித்த பரிசுத்தவான்கள், இன்னொரு கூட்டம் அவர் வருகையின் பொழுது உயிரோடு இருக்கிறதான நீங்களும் நானும். ஆகவே இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையானது சரீர பிரகாரமாகவே எடுத்துக்கொள்ளப்படும். ஏதோ ஒரு ஆவியாகவோ அல்லது வித்தியாசமான தோற்றத்தோடவோ எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. சபையானது, அதாவது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சரீர பிரகாரமாகவே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை குறித்து நாம் பின்பு தியானிக்க போகிறோம். ஆக இந்த சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறது? வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினையின் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல குமாரனாம் இயேசு பரலோகத்திலிருந்து நம்மை அழைத்து போக வரப்போகிறாராம். எப்பொழுது? இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி. இனிவரும் கோபாக்கினை என்று சொல்லப்படுவது அந்த கிறிஸ்துவின் நாட்கள். பூமியின் மீது அந்த கிறிஸ்துவின் நாட்களில் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும். நல்ல கவனிங்க, அந்த கிறிஸ்துவின் நாட்களில் ஒருபுறம்
அந்த கிறிஸ்துவாகிய சாத்தானின் ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதனால் ஜனங்கள் உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த பூமியின் மீது தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படும். அந்த கோபாக்கினையிலிருந்து நீங்களான தப்பித்துக் கொள்வதற்காக இயேசு நம்மை அழைத்து போகணும் வரப்போகிறார். அதாவது அந்த கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த காலம் அந்த கிறிஸ்துவின் நாட்கள் அல்ல, இது கிருபையின் காலம் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற சபையாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆக இந்த கிருபையின் நாட்கள் முடியும் பொழுது சபையாகிய நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிறார். அந்த வருகைக்கு பேர் தான் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆக எனக்கு அருமையானவர்களே, சீக்கிரமா இயேசு வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் கோபாக்கினை நாட்களில் நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்வதற்கு, கர்த்தருடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் இன்றைக்கு வருகைக்கு ஆயத்தமாகி விடுவோம். நாம் கிருபை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆகவே அந்த முடிவிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாவோம். மாரநாதாவாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது 3 விதமான சத்தங்கள் கேட்கும் என்று 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 16-17 வாசித்தோம். ஒன்று ஆரவார சத்தம், இன்னொன்று பிரதான தூதனுடைய சத்தம், மூன்றாவது எக்கால சத்தம். ஆக ஒரு ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்கால சத்தம், இந்த 3 விதமான சத்தங்களும் மத்திய ஆகாயத்தில் தொனிக்கிற அந்த வேளை இயேசு கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்படும்படி வருகிற நேரம். இந்த சத்தம் எதற்காக? வாசிங்க, யோவான் 5 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கு. நல்ல கவனிங்க. எதற்கு இயேசுவின் வருகையில் இந்த சத்தங்கள் தொனிக்கப்படுகிறதாம்? மரித்தோர் அவர் சத்தத்தை கேட்டு உயிரடைவதற்கு. அடுத்து 28-29 வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நல்ல கவனிங்க. மரித்தோர் இயேசுவின் சத்தத்தை கேட்கிற நாட்கள் வரும். ஆக எதற்காக இயேசுவின் வருகிற சத்தங்கள் தொனிக்கப்படுகிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அந்த சத்தத்தை கேட்டு மறுரூபம் அடைவோம். நன்றாக கவனிங்க. இந்த சத்தம் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் கேட்கப்படாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அநேகர் மரித்திருக்கிறார்கள், அநேக பிரேத குழியில் இருக்கிறார்கள். ஆனால் யார் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ அவர்கள் அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அவர்கள் சத்தம் கேட்டு உயிரடைகிறார்கள். அதே போல உயிரோடு இருக்கிறதான திரள் கூட்டம் இருக்கிற இந்த உலகத்தில் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த ஆரவார சத்தம், அந்த பிரதான தூதனின் சத்தம், அந்த தேவ எக்காலத்தின் சத்தம் அவர்கள் காதுகளை தொனிக்கிற அந்த வினாடி அவர்கள் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே இந்த மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற சத்தம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோரையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படி கேட்கப்படுகிற சத்தம். என கருமையானவர்களே, இந்த உலகத்தில் பலவிதமான சத்தங்களை நாம் கேட்கிறோம். சந்தோஷமான சத்தம், துக்கமான சத்தம், வஞ்சிக்கிற சத்தங்கள், கலகத்தின் சத்தங்கள், வன்முறையின் சத்தங்கள், துரோகத்தின் சத்தங்கள், எத்தனையோ சத்தங்களும் காதுகள் கேட்கிறது. இப்படிப்பட்ட இந்த காது தேவையில்லாத உலகத்தின் சத்தங்களை வெறுத்து தள்ளி இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் விருத்த சேதனம் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்திலே உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ இருதயத்திலே நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், இருதயத்திலே நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் இருப்போமானால் மத்திய ஆகாயத்தில் வருகிற தேவ குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் நம் காதுகள் கேட்கும்படி செவி விருத்த சேதனம் அடைந்ததாக இருக்கும். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. எப்போ அந்த மனுஷகுமாரன், எப்பொழுது மணவாளன் வருவாரோ, எப்போ அந்த சத்தம் கேட்குமோ என்று சொல்லி அவரோடு காத்திருங்க, ஜாக்கிரதையாக காத்திருங்க. நிச்சயமாய் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, அடுத்து இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், செத்தவங்க சரீரம்லாம் எப்படி எழுந்திருக்கும், இதை குறித்து நமக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும்.
இது நாம் வேத பாடமாய் கற்றுக்கொள்வதனால் சில தெளிவு நமக்கு இருக்கணும். ஒருத்தர் மரித்த உடனே என்ன நடக்கிறது, இயேசுவின் வருகையிலே அவர்கள் எப்படி மறுரூபமாகிறார்கள். முதலாவது, எல்லா மனிதனும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 காரியங்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் மனிதன். இந்த சரீரம் என்பது வெளித்தோற்றத்தில் பார்க்கிறோம். இந்த ஆவி என்பது தேவனும் கொடுத்த ஜீவன். அவர் நம்முடைய நாசியிலே ஊதின அவருடைய சுவாசம். இந்த ஆவி என்பது உயிர், ஜீவன் என்று குறிக்கிறது. ஆத்துமா என்று சொல்லும் பொழுது இதுதான் தேவன் நம்மோடு தங்கி இருக்கிற பொக்கிஷம். இந்த ஆத்துமா தான் இது நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறது. அதே சமயம் இந்த ஆத்துமாவைத்தான் சத்துரு கரைபடுத்த போராடுகிறான். இப்போ ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது இந்த ஆவி ஆத்தும சரித்து என்ன நடக்கிறது? முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். முதலாவது இந்த சரீரம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவோட அடக்க ஆராதனையில நாம் பார்க்கும் பொழுது புதைக்கிறோம் என்று சொல்ல மாட்டோம், நாம் இவரை விதைக்கிறோம் என்று தான் சொல்லுவோம். ஏனென்றால் விதை என்றைக்கும் அழியாது, அது திரும்ப எழும்பும், அதான் விதை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் புதைக்கப்படுவதில் விதைக்கப்படுகிறார்கள். ஆக முதலாவது சரீரம் என்ன செய்கிறது? பூமியிலே விதைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இறந்தவுடனே அவன் சரீரத்தை தான் நாம் பார்க்கிறோம். அடக்க ஆராதனையில் சவத்தில் அந்த அடக்க பெட்டியில் நம்ம இருப்ப அந்த சரீரம் எல்லாம் அது வெறும் சரீரம், ஜீவனில்லாத சரீரம். ஆகவே இந்த சரீரம் மண்ணிலே விதைக்கப்படுகிறது. ஆத்துமா என்ன ஆகிறது? லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43 வாசியுங்கள். இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது கள்வன் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ இன்றைக்கு என்னோடு பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அவன் மரிக்கிறான். மரித்தவுடனே அந்த கள்வனுடைய சரீரம் அது சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கலாம், அல்லது தூக்கி வீசப்பட்டு இருக்கலாம். ஸோ சரீரம் பூமியிலே இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்போ பரதீசில் இருப்பாய் என்று கர்த்தர் எதை சொல்லுகிறார்? ஆத்துமாவை. அப்போ ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது சரீரம் தான் பூமியிலே மரிக்கிறது, அடக்கம் பண்ணப்படுகிறது. அவன் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அவர்கள் பரதீசிலே இளைப்பாறுவார்கள். அதே ஒரு உலகத்தில் ஒரு மனிதன் பாவத்தில் மரிக்கிறான் என்றால் அவன் சரீரமும் பூமியிலே புதைக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஆத்தும் எங்க இருக்குமாம்? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்து பாருங்க. அங்க ஐஸ்வர்யவான் லாசர் சம்பவத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், லாசரு மரிக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே இருக்கிறான், லாசரு ஆபிரகாமின் மடியிலே பரதீசிலே இருக்கிறார். அப்போ பாவத்திலே ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது ஒருவேளை அவர் சரீரம் அலங்கரிக்கப்பட்டதான கல்லறைகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பாவத்தில் மரித்த அவங்க ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரிந்து தற்காலிகமான வேதனைப்படுகிறதான பாதாளத்தில் இருப்பார்கள். அது நரகம் அல்ல. நரகம் என்பது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வருகிற வரைக்கும் இன்னொரு டெம்பரவரி இடத்துல இருப்பாங்க, அது பேர் தான் பாதாளம். அந்த பாதாளத்தில் சுகமாக இருப்பதில்லை, வேதனைப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பரலோகத்தில் இல்லை, பாரடைஸில் இருப்பார்கள். அங்கு இளைப்பாரி கொண்டு இருப்பார்கள். அந்த இளைப்பார்கள் பின்புதான் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேகர் நூதனமாய் பிரசங்கிக்கிறார்கள். நான் நரகத்துக்கு போனேன், நரகத்தில் அவங்க கத்துறதை பார்த்தேன், இங்கே கத்துறதை பார்த்தேன், பரலோகத்தில் பார்த்தேன், இவர்கள் இருந்தார்கள், அவர்கள் நரகத்தில் பரலோகத்தில் யாரும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பரதீசில் இருக்கிறார்கள். துன்மார்க்கத்தில் மரித்தவருடைய ஆத்துமா பாதாளத்தில் வேதனைப்படுகிறது. ஆக சரீரம் மண்ணிலே புதைக்கப்படுகிறது யாராயிருந்தாலும். ஆனால் கிறிஸ்துவுக்கு மரித்தால் அவங்க ஆத்துமா பரதீசில் இளைப்பாறும், பாவத்தில் மரித்தால் பாதாளத்தில் வேதனைப்படும். அடுத்தது அவங்க ஆவி எங்க போகிறது? பிரசங்கின் புத்தகம் 8ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியை விடாதிருக்கிறது, ஆவியை விடாதிருக்கிறது, ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. நல்லா கவனிங்க. ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லையா? இந்த சரீரத்தை வேணா நம்ம புத்து பாதுகாக்கலாம், இந்த உயிரை நம்மால பாதுகாக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இந்த சரீரத்தை பாதுகாப்பது ஜீவனை பாதுகாப்பது இல்லைங்க. இந்த ஆவி நமக்குரியது அல்ல. இந்த ஆவி யாருடையதாம்? அதே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீ வாசிங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? நல்லா கவனிங்க. இந்த ஆவி என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன். இந்த ஆவி கர்த்தர் குறித்த நாளிலே நம்ம விட்டு போய் விலகுதான் செய்யும். இந்த ஆவி, மனுஷனுடைய ஆவி, அவன் சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது எங்க போகுதாம்? உயர ஏறுகிறது. அப்படியான அந்த பூமியிலே எந்த மனிதன் மரித்தாலும் அவருடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே செல்லுகிறது. அப்ப நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் மரிக்கும் போது என்ன நடக்கிறது? அவனுடைய ஆவி, அவன் இறந்த உடனே அவனுடைய ஆவி அவன் விட்டு பிரிந்து, அவன் பாவத்தில் மரித்தானோ பரிசுத்தத்தில் மரித்தானோ அவள் ஆவி தேவனிடத்திலே கடந்து போகும். பூமியில எங்கேயும் சுத்தாது. இன்னைக்கு அநேகர் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி உன் சகோதரனுடைய செத்த ஆவி உன் வீட்டுக்கு வராது என்று சொல்லுகிறார். இது கள்ள உபதேசம். செத்தவருடைய ஆவி பூமியில சுத்துவது இல்லை. அந்த ஆவி உயர ஏறுகிறது. அப்போ செத்தவர்கள் எப்படி செத்திருந்தாலும் அவர்கள் ஒருவேளை நம்ம பார்வைக்கு ஐயோ ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாங்க அல்லது தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, எப்படி இறந்தாலும் அவள் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே கடந்து போகும். அவங்க ஆத்துமா பரிசுத்தத்தில் வாழ்ந்து மரித்திருந்தால் பரதீசில் இளைப்பாரும், அல்லது துன்மார்க்கத்தில் மரித்திருந்தால் பாதாளத்தில் வேதனைப்படும். சரீரம் பூமியில் விதைக்கப்படுகிறது. இதுதான் ஒரு மனிதனுடைய மரணத்தில் நடப்பது. இப்போ இயேசு வரும் பொழுது என்ன நடக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். நல்ல கவனிங்க. இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவது அவருக்குள் மரித்தவர்களையும் அவருக்காக உயிரோடு வாழ்களையும் அழைத்து போக. அப்ப இயேசு வரும்பொழுது என்ன செய்கிறாராம்? மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்து பரதீசியில இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். நல்ல கவனிங்க. எப்படி உயிர் தழுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு யோசிக்கலாம், சரீரம் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்குது, அவங்க ஆவி கத்தடத்தில் போயிருக்குது, ஆத்மா பரிசு இழைப்பாகுது, எப்படி இவங்க பூமியிலிருந்து எழும்புவாங்க? இதான் அனைவருடைய கேள்வி. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றால் எப்படி கல்லறையிலிருந்து எழும்புவாங்க? அப்படின்னா இயேசு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய ஆத்மாவை பரதீசிலிருந்து கொண்டு வருகிறார். அவரோடு ஆத்மாவை கொண்டு வருகிறார். அடுத்து என்ன நடக்கிறது? 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப என்ன நடக்கிறது? இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது பரதீசில் இருக்கிற ஆத்துமா இயேசுவோடு வருகிறது. அந்த ஆத்துமா மண்ணில புதைக்கப்பட்டதான அந்த சரீரத்தோடு இணைகிறது. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆவி அந்த சரீரத்தோடு இணையும் பொழுது ஆவி ஆத்துமா சரீரமுள்ள மனிதர்களாக அந்த பூமியிலிருந்து எழும்புகிறார்கள். ஒருவேளை அவன் சரீரம் இறந்து அவன் மக்கி போனதா இருக்கலாம், அல்லது அவங்க எரிந்தவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த சரீரம் பூமியிலே கர்த்தர் மூலக்கூறுகளை வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் விசேஷ விதமாய் இணைப்பார். சரீரமும் பரதீசிலிருந்து அவரோடு வருகிற ஆத்துமாவும் தேவனுடைய சுவாசமும் இணைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்கலாம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நல்ல கவனிங்க. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நாம கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணும் பொழுது ஜென்ம சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம். ஆனால் எழுந்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய சரீரமாக எழும்புகிறார்களாம்.
அப்படி எழும்பும் பொழுது இப்போ நம்ம சரீரம் பார்த்தீங்கன்னா என்னத்தான் நாம் குதித்தாலும் உயரத்தில் போக முடியாது. ஆனால் அதே சரீரம் இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வரும் பொழுது அந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது பூமியின் புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட சரீரமாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஏன் நம்ம என்னத்தான் குதிச்சாலும் திரும்ப பூமியில் அடுத்த செகண்ட் விழுந்துடுறோம்? பூமியோடு நமக்கு இருக்கிற புவியீர்ப்பு விசை. ஆனால் அந்த ஆவிக்குரிய சரீரம் புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டதாக பூமியிலிருந்து மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆகவே அழிவுள்ள சரீரம், நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 51 57 வரை வாசிக்கும் பொழுது, அழிவுள்ளதாக இந்த சரீரம் அது அழிவுள்ளதாக விதைக்கப்பட்டாலும் அழியாமையுள்ள சரீரமாக ஆவிக்குரிய சரீரமாக மாறி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற விதம் இப்படி தான் இருக்கும். நம்ம அடக்கம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தை பிரிகிறது. நாம் திரும்ப இயேசுவின் வருகையின் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்த நம்முடைய ஆத்துமா பரதீசன் இயேசுவோடு வருகிறது, அவன் சரீரத்தோடு இணைகிறது. ஜீவ சுவாசமாகிய ஆவியை சேரும் பொழுது நாம் ஆவிக்குரிய சரீரமாக உருவாக்கப்பட்டு எழும்பி மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்காக உயிரோடு வாழ்வு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இது எப்படி நடக்கிறது? ஒரு வார்த்தை வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 36 வரை. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் 37. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றால். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லும் பொழுது அது மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு சேருவதற்கு அடையாளம் என்பதை பார்த்தோம். ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரே படுக்கையில் படுத்த 2 பேரில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்களாம், ஒருத்தர் கைவிடப்படுவாங்களாம். வயலில் இருக்க 2 பேரில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். திரிகை திரிக்கிற மாவரைக்கிற மிஷினில் மாவரைச்சிட்டு 2 சகோதரிகளில் ஒருத்தி காணாமல் போயிடுவா, ஒருத்தி இருப்பாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் வருகையின் நாளிலே ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும். நல்லா கவனிங்க. இந்த வயலில் இருக்கிறவர்கள், படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள், திரிகை திரிக்கிறவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதே போல ஒரே சபையாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இருந்தாலும், ஆயத்தமாக இருக்கிற கூட்டம் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தும் ஆயத்தம் இல்லாமல் நிர்விசாரமாய் துன்மார்க்கமாய் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து பாவ வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவ கூட்டமாக இருந்தாலும் கைவிடப்படும். ஆக என கருமையானவர்களே, நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா, கைவிடப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? நிதானித்து நம்ம ஜாக்கிரதையை காத்துக்கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகத்தில் நடக்கிற விளைவுகள் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். அதாவது உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா உலகத்தில் பெருங்கூட்டங்களை காணும். சொந்த குடும்பத்தில் ஒருவேளை ஒரு குடும்பம் இருக்கிறது, கணவன் மனைவி 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, மனைவி சரியான ரட்சிப்புக்குள் இல்லை. 4 பிள்ளைகள் 2 பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா கணவன் 2 பிள்ளையும் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அந்த வருகை அந்த வினாடி அவங்க காணாமல் போயிருப்பாங்க. மனைவி 2 பிள்ளைகளும் கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டிலே இப்படி, ஐயோ புருஷன் எங்கே போனார், பிள்ளை காணாமே என்று சொல்லும் பொழுது ஒரு ஊரில், ஒரு பட்டணத்தில், ஒரு தேசத்தில், முழு உலகத்திலையும் இது ஒரே நேரம் சம்பவிக்கும் பொழுது எப்படி உலகம் தத்தருக்கும் யோசித்து பாருங்க. அப்போஸ்தலன் பேதுருவை சிறையில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போஸ்தலனுடைய 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விடிந்தா பேதுருவின் தலை வெட்டப்படணும். ராத்திரியா தூதன் வந்து பேதுரு ரிலீஸ் பண்ணிட்டார். கதவெல்லாம் பூட்டப்பட்டு தான் இருக்குது, ஆனால் பேதுருவை காணோம். நீங்கள் அப்போஸ்தலனுடைய 12ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்க. காலையில் வந்து பார்த்தா கதவுகள்லாம் பூட்டப்பட்டு இருக்குது, உள்ள இருந்து பேதுருவை காணோம். வேதம் அழகா சொல்கிறது, பேதுருவினால் உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. உள்ள இருந்த பேதுருவை காணவே அப்படி கலங்கியிருப்பாங்கன்னா, வீட்டுக்குள்ள அல்லது ஒரு ஊரில், ஒரு பட்டணத்தில், ஒரு தேசத்தில் இத்தனை பேரை காணணும் பொழுது நாட்டுடைய கலக்கம் எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின்
வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பூமியில் அநேக விபத்துகள், உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட் ஆகாயத்தில் பறந்துட்டே இருக்கணும் வைங்க, பைலட்டு ரட்சிக்கப்பட்டவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர், அந்த நேரம் இயேசு வந்துட்டார், பைலட் காணாமல் போயிடுவார், ஃப்ளைட்டு எங்கே விழுந்து எங்கே நொறுங்குதுன்னு தெரியாது, ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது, ஓட்டுற டிரைவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் காணாமல் போயிட்டார், ஆக்சிடென்ட், ரோட்டில் கார் ஓட்டிட்டு இருக்கிற, டூ வீலர் ஓட்டுகிறவர்கள், பஸ் ஓட்டுகிறவர்கள், லாரி ஓட்டுகிறவர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ரோட்டில் ஆக்சிடென்ட்டுக்கு மேலே ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஃப்ளைட் ஆக்சிடென்ட், இப்படி உலகத்தில் பயங்கரமான ஒரு குழப்பம், ஒரு வேதனை, ஒரு துக்கம், அநேக விதமான ஸ்தம்பித்து போகிற காரியங்கள் முழு உலகத்தில் நடக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், வருகையை குறித்த சத்தியங்களை எல்லாம் அறிந்திருந்தும் ஆயத்தமில்லாத கிறிஸ்தவ கூட்டம் கைவிடப்பட்டது நிமித்தம் அவள் முறுமுறுக்கிறதும் அழுகிறதும் புலம்புகிறதுமான இன்னொரு காரியம். இன்னொரு பக்கம், அவன் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது காணாமல் போனவர்கள் குறித்த கலக்கம் ஒரு பக்கம், எடுத்துக்கொள்ளப்பட்ட நிமித்தம் பூமியில் உண்டான விபத்துகள், வேதனைகள், மரணங்கள், இது ஒரு பக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வீட்டில் 2 பேர் காணோம், எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, உடனே குடும்பம் தெரியல, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் பிள்ளை வீட்டுக்குள்ளே தாங்க வச்சுருந்தேன், வேலைக்கு போனோம், வந்து பார்த்தேன் என் பிள்ளையும் புருஷனையும் காணோம். இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் இல்லை, 2 கேஸ் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் முழுவதும் ஜனங்களாக கூடி இருப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, போலீஸ்காரன் மண்டை பிச்சுட்டு உட்காந்துருப்பான், என்ன நடந்ததுன்னு தெரியலையே, பூமி கலக்கம் அடைந்திருக்கும். இன்னொரு பக்கம் கைவிடப்பட்ட கூட்டம் முறுமுறுத்து புலம்பி, ஐயோ நான் வாரந்தோறும் சபைக்கு போனேன், எல்லாம் கேட்டேன், இப்படி ஆயிட்டேனே, நான் கைவிடப்பட்டுட்டேனே என்று கலங்குவார். இன்னொரு பக்கம், பூமியில் இவ்வளவு பெரிய வேதனையான சூழ்நிலையில் நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா, அதற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறீங்களா? நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறீங்க? ஐயோ நான் சத்தியத்தை அறிந்திருந்து நான் ஆயத்தம் இல்லாமல் நிர்விசாரமாக இருந்து கைவிடப்பட்டுட்டேனே, எவ்வளவு நேரங்கள், எவ்வளோ காலங்கள் நான் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், வருகை குறித்து எவ்வளவு சத்தியங்களை அறிந்திருக்கிறேன், பரிசுத்த குறித்து எவ்வளோ சத்தியங்களை அறிந்திருக்கிறேன், ஆவியான முகமுகமாக என்னோடு பேசினாரே, என் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படி, ஐயோ நான் நிர்விசாரமாக இருந்துட்டேனே, இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்படாதா என்று நீ புலம்ப போறீங்களா, அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு இருக்க போறீங்களா? நிதானித்து உங்களை சரிபடுத்திக் கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கான அடையாளம் நிறைவேறிவிட்டது. அவர் வருகை மிகவும் சமீபம். அதை போல உன்னதமான நாள் இல்லை, ஆனால் அதில் கைவிடப்பட்டுட்டீங்கன்னா அதை போல வேதனையான நாள் உங்கள் வாழ்க்கையில் வேற ஒன்றும் இல்லை. இயேசுவின் வருகை நாள் உங்களுக்கு மகிமையான மகிழ்ச்சி நாளாக இருக்க போகுதா, அல்லது பரிதவித்து புலம்புகிற வேதனை நாளாக இருக்க போகுதா? கொஞ்சம் நிதானித்து உங்கள் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அடுத்து இந்த நாளில் வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வருகை எடுத்துக்கொள்ளப்படணும்னா என்ன தகுதி, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, சபை குறித்து பவுல் சொல்லும் பொழுது நம் கற்புள்ள கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. கற்புள்ள கன்னிகை திருமணத்துக்காக காத்திருக்கிறவள். அந்த திருமணம் என்பதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள். ஆகவே நீங்களும் நானும் கற்புள்ள கன்னிகையாய் காத்திருக்கணும். அப்ப யாரை இயேசு ராஜா மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வாராம்? கற்புள்ளவர்களாய், தங்கள் கற்பை காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிற சபை மக்களை எடுத்துக்கொள்ளும்படி, அழைத்து போகும்படி இயேசு வரப்போகிறார். கருமையானவர்களே, அப்ப யாரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார்? கற்புள்ள கன்னிகைகள். ஆனா வேதத்தை இன்னொரு வார்த்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 25:10 வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இந்த 10 கன்னிகள் நாம் அறிந்திருக்கிறோம். 5 கன்னிகள் எண்ணெயோடு எல்லாவற்றிலும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆனா 5 கன்னிகள் ஆயத்தமே இல்லை. ஆயத்தமில்லாத அவங்க தங்கள் தேவைக்காக அங்கு இங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருக்கிற அந்த 5 பேர் மணவாளனோடு மணவீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. வெளியில் இருக்கிற 5 பேரை வெளியவே விட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆயத்தமா இருக்கிறவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த 10 கன்னிகைகள் சபைக்கு அடையாளம். 5 கன்னிகைகள் சபைக்குள் இருந்து ஆயத்தமா இருப்பவர்கள். புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் சபைக்குள்ள இருந்தும் ஆயத்தமா இல்லாதவர்கள். எனக்கு அருமையானவர்களே, வருகையின் நாளிலே ஒரே சபைக்குள் இருந்தாலும் சரி, ஆயத்தமா இருந்தால்தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆயத்தம் இல்லாதவர்கள் வெளியிலே தள்ளப்படுவார்கள். கதவு அடைக்கப்படும். நீங்க எந்த சபைக்கு போகிறீங்க முக்கியம் அல்ல, வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு ஊழியம் பண்ணீங்க, எவ்வளவு சத்தியம் அறிஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு பாடுவீங்க, எவ்வளவு ஆராதிப்பீங்க, எவ்வளவு திறமை உங்களுக்கு இருக்குது, எவ்வளவு காணிக்கை தரிசனமா கொடுத்தீங்க, இது முக்கியம் அல்ல. மணவாளன் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, பெரிய பெரிய ஊழியக்கார தீர்க்கதரிசிகளே வருகையில கைவிடப்படுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமானால் நீங்கள் நானும் எம்மாத்திரம்? தயவு செய்து சொல்லுகிறேன், ஆயத்தமாயிருங்கள். ஆகவேதான் மணவாளன் இயேசுவே சொன்ன வார்த்தை மத்தேயு 24:44 நினையாத நாளில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் என்று சொல்லும் பொழுது உங்க பேரை தான் பார்த்தாண்ட சொல்றார், உங்களை பார்த்தாண்ட சொல்லுகிறார். நீ ஆயத்தமா இருந்துரு, உன் குடும்பத்தை ஆயத்தமா வச்சுக்க, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த நாளில் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து நிதானிப்போம், நம்ம ஆயத்தப்படுத்துவோம். சரி, இப்ப எது வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதிகள்? என்ன தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? வேதத்தில் ஏராளம் உண்டு. இந்த தகுதியில் நாம் தியானிக்கணும்னா நமக்கு நேரம் போதாது. ஆனால் முக்கியமான ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறோம். முதலாவது யோவான் 3:5 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரவேசிக்க வேண்டுமானால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுரூபம் அடையணுமா? ஜலத்தினாலும் மறுபிறப்படையணும், ஆவியினாலும் மறுபிறப்படையணும். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? ஜலத்தினால் மறுபிறப்பு என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. ஆக யாராயிருந்தாலும், இயேசுவை அறிந்தவர்களாயிருந்தாலும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் இந்த பரலோகத்திற்கு தகுதியுடையவர்கள். ஒருவேளை சத்தத்தை கேட்கிற நீங்க தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். குழந்தையா இருக்கும் பொழுது உங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது தலையில தண்ணி தெளித்து தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கலாம். அது வேதம் கொடுக்கிற ஞானஸ்நானம் அல்ல. நீங்கள் தெளிவான ஞானம் உள்ளவர்களாய் உங்க வாழ்க்கையை உங்க மனசார இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து, நான் அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், இனி நான் அவர் பிரியமா வாழ்வேன் என்கிற தீர்மானத்தோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானம் எடுப்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் பரலோகத்துக்கு தகுதியுடையவர்கள். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காத இருந்திருந்தால், அல்லது தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருந்திருந்தால், ஒரு ஆவிக்குரிய சபையில் நீ கடந்து சென்று அங்கே அங்கத்தினராகி வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் மனதார ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. அப்படி எடுப்பீலானால் வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். சரி, இந்த ஞானஸ்நானம் எடுப்பது என்பது எப்படி எடுக்கணும்? ஒரு சில வார்த்தை வாசிங்க. லூக்கா 3:6 வசனம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். போதும். ஞானஸ்நானம் என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அடையாளம். நாம் மனம் திரும்பி இருக்கிறோம், பழைய பாவ வாழ்க்கை மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். நம்ம மனம் திரும்பாம வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காம தொட்டில முங்கி எழும்பா அது ஞானஸ்நானம் அல்ல, வெறும் ஸ்நானம், குளிப்பது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். நாளை கல்யாணம்னா இன்னைக்கு ஞானஸ்நானம். அல்லது சபை 10 வருஷம் போயாச்சு, என் பிள்ளைக்கு 12 வயசு ஆயிடுச்சு, பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டான், பையன் பெரியவன் ஆயிட்டான், ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாம தொட்டில முழுகி எழும்பா அது ஞானஸ்நானம் அல்ல. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அருமையான சதை கேட்கிறார், நீங்க ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு வயது வந்துருச்சு ஞானஸ்நானம் கொடுத்துடாதீங்க. அதுக்கு முன்பதாக பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. ஞானஸ்நானம் என்ன என்று போதிங்க. உங்க பிள்ளை தன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளை ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கணும். அது சத்தியத்துக்கு நேரமாக பிள்ளைகளை வழி நடத்துங்க. அந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கும்போது ஞானஸ்நானம் கொடுங்க. வயசு வந்துருச்சு உடனே ஞானஸ்நானம் கொடுப்பது ஒழுங்கு அல்ல. மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம். அதுக்கும் சொல்லி உங்க பிள்ளை ஞானஸ்நானம் கொடுக்காதுன்னு சொல்ல வரல, உருவாக்குங்க ஞானஸ்நானத்திற்கு.
பின்பு ஞானஸ்நானத்தை கொடுங்க. மத்தேயு 3:6 வாசித்து பாருங்க. யோவான் ஸ்நானம் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் வந்து தங் பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள், மனம் திரும்பி எடுத்தார்கள். ஏன் அப்படின்னா, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ரோமர் 6:3-8 வரை வாசித்து பாருங்க. நம்முடைய ஞானஸ்நானம் இயேசுவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளம். தொட்டிலே நாம முழுகி எடுக்கும் பொழுது, நாம் தொட்டில மூழ்கும் பொழுது, தண்ணியில் மூழ்கும் பொழுது இயேசுவின் மரணத்தோடு நாம் மரணம் அடைகிறோம், அதாவது பாவத்திற்கு மரிக்கிறோம். தொட்டில முழுகி நாம் எழும்பும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைத்தெழும்புகிறோம். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் தொட்டில முழுகி எழும்புகிற சடங்காச்சாரம் அல்ல. என் பழைய பாவ மனுஷன் சாகுறான், நான் புதிய மனுஷனாய் நீதிக்கு நான் பிழைக்கிறேன். இதுதான் ஞானஸ்நானம். ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப ஞானஸ்நானம் என்பது பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த ரட்சித்த இயேசுவை விசுவாசித்து அதன் அடையாளமாக நாம் எடுக்கிற ஞானஸ்நானம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் மட்டும்தான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஞானஸ்நானம். அடுத்து ஆவியினால் மறுபிறப்புனா என்ன? ஜலத்தினால் மறுபிறப்பு என்னன்னு பார்த்தோம். ஞானஸ்நானம் ஆவியினால் மறுபிறப்பு. இன்னைக்கு அநேகர் ஜலத்தினால மறுபிறப்பு அடைஞ்சிடறோம், ஆவியினால மறுபிறப்பு அடைகிறோமா? அங்கதான் பிரச்சனையே. ஞானஸ்நானம் என்பது ஒரு நாளில் முடிந்திருது. ஆனால் ஆவியில மறுபிறப்பு, ஆவியில ஞானஸ்நானம் என்பது தினந்தோறும் வாழ்க்கை நடக்கிற சம்பவம். என்ன சம்பவம்? நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். இப்போ ஆண்டவருக்காக வாழணும் தீர்மானத்தோட ஜலத்தினால் மறுபிறப்படைந்து புதிய ஆவிக்குரிய குழந்தைகளாக உருவான நாம தினந்தோறும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஆவியானவரால் போதிக்கப்பட்டு ஆவியான உருவாக்கப்படுவதற்கு பேரு தான் ஆவியினால மறுபிறப்பு. ஞானஸ்நானம் என்பது ஒரு நாள் மறுபிறப்படைவது. ஆவியில மறுபிறப்பு என்பது தினந்தோறும் நம்முடைய கேரக்டரில் மாற்றம், நம்முடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் மாற்றம். தினந்தோறும் நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கணும் தேவனுக்கு பிரியமாய். இந்த தேவனுக்கு பிரியமாய் நம்மை மாற்றுகிறவர் தான் ஆவியானவர். அப்ப ஆவியான சத்தத்தை தினமும் கேட்டு 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 நம்ம வாழ்க்கையில மாற்றம் உருவாகிக்கொண்டே இருந்தால் நம்ம ஆவியில மறுபிறப்படைந்தவர்கள். இல்லாத பட்சத்தில் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை, என் வாழ்க்கை எப்பொழுது போலதான் இருக்குது, ஞானஸ்நானம் எடுப்பதுக்கு முன்பு எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்குது, 20 வருஷமா சபைக்கு போறேன், ஆனால் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லை என்றால் ஜலத்திலே மறுபிறப்படைஞ்சிட்டோம், ஆவில மறுபிறப்படையில. இப்படிப்பட்டவர்கள் வருகையிலே கைவிடப்படுவார்கள். காரணம், இந்த ஆவியன் என்ன செய்வாராம்? யோவான் 16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆவியான வரும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். நமக்குள்ள ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் வரும் பொழுது இந்த ஆவியானவர் உணர்த்துகிறார். நாம் ஞானஸ்நானம் எடுத்தால் இதே பாவ உலகத்தில் தான் வாழ்கிறோம், நம்ம சுற்றிலும் பாவ காரியங்கள் தான் இருக்கிறது. இவைகளை நமக்கு உணர்த்தி கர்த்தர் பிரியமான வாழ்க்கை வாழ நம்மை பழக்குவிக்கிறவர் ஆவியானவர். அப்போ தினந்தோறும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத உணரணும், நம்ம அவர் உருமாற்ற ஒப்புக் கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்தது அர்த்தம் உள்ளது என்றால், நம்ம ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் தினந்தோறும் பழையவைகள் ஒழிந்து போகணும், உன் பழைய ஜென்ம சுபாவம் மாறணும், உன் பழைய பாவ இச்சைகள் மாறணும், உன் பழைய பாவ வாழ்க்கைகள் மாறணும், தினந்தோறும் புது சிருஷ்டியாய் மாறணும். இதை மாற்றுகிறவர் தான் ஆவியானவர். அப்போ தினந்தோறும் ஆவியில நாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் எதற்காக? வெறும் கையை தட்டுவதற்கும் அந்நிய பாஷை பேசுவதற்கும் என்று பழகிவிட்டார்கள். இல்லை, இந்த ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு டீச்சர், தினந்தோறும் போதிப்பார், தினந்தோறும் உருவாக்குவார், கர்த்தர் பிரியமானவராய் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா? வெளிப்படுத்தல் 3:6 வாசித்து பாருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த ஆவியானவர் சபையோடு தினமும் பேசுகிறவர். நம்மோடு பேசுகிறாரா? நம்மளுக்கு சின்ன தவறு வந்துட்டு ஆவியை உணர்த்ததை நம்மளால உணர முடியுதா? பிரசங்கம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத நம்முடைய இருதயம் உணர முடிகிறதா? ஏன் உணர முடியல?
ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆவியிலே அனலாயிருங்கள் வேதம் சொல்கிறது. அனலாயிருப்பதன் என்ன அர்த்தம்? ஆவியானவரோடு தினமும் நல்ல உறவை வைக்கணும். நல்ல ஜெபத்தில் ஆவி நிரம்பி ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோட பேசுங்கன்னு கேட்கணும், என் நிரப்புங்கன்னு கேட்கணும். அனுதினமும் ஒழுங்கான ஜெப வாழ்க்கை இருக்கணும், ஒழுங்கான வேத வாசிப்பு இருக்கணும். இப்படி ஒழுங்கான ஜெப வாழ்க்கை, ஒழுங்கான வேத வாசிப்பு இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்பார், நம்மோடு பேச ஆரம்பிப்பார். ஆவியானவர் தினமும் பேசுவதான் ஆவியில அனலாக இருப்பது. அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தால் அனல் இருக்கும், கொஞ்சம் அணைஞ்சு போச்சுன்னா சாம்பலும் குப்பையும் தான் இருக்கும். அதே போல தினமும் ஜெபித்து அவரோடு உறவாடும் பொழுதுதான் ஆவியில் அனலாக இருப்போம். ஆவியில் அனலாக இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆகவே ஜலத்திலும் ஆவிலும் மறுபிறப்படைந்தவர்கள் பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஜலத்தினால் மறுபிறப்பு, ஒரு நாள் எடுக்கிற ஞானஸ்நானம். ஆவியில மறுபிறப்பு, தினந்தோறும் ஆவியான சத்தத்தை கேட்டு நம் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாறுவது. இந்த ரெண்டு காரியம் நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல்ல ஞானஸ்நானம் எடுத்துட்டா நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில். ரெண்டாவது, நான் தினந்தோறும் ஆவியான சத்தத்தை கேட்டு என் வாழ்க்கை மறுரூபம் அடைகிறதா? நிதானிங்க. இல்லாவிட்டால் ஆவியான சத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நாம் மறுபிறப்படையும் பொழுது பரலோகத்தில் பிரவேசிப்போம். ரெண்டாவது, நாம் எடுத்துக்கொள்ளப்பட என்ன தகுதி? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இரண்டாவது, நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஒரு உறுதியான ஜெப வாழ்க்கை அவசியம். வேதம் அழகா சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிடுச்சுப்பா அப்படின்னா நீ ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்ப யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். ஜெபம் என்பது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுக்கு அடையாளம். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுக்கு அடையாளம் ஜெபம். அப்ப ஜெபம் பண்ணாதான் ஒரு மனுஷன் பரலத்துக்கு வர முடியுமா? நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, நான் ஒழுங்கா சபைக்கு வருகிறேன், யாருக்கும் நான் தீமை செய்யலை, நல்ல ஊழியங்கள் செய்கிறேன், காணிக்க தசமாக கொடுக்குறேன், ஆனால் ஒழுங்காக ஜெபம் பண்ணால் தான் வர முடியுமா? ஜெபம் பண்ணாதான் பரலத்துக்கு வர முடியும். காரணம் என்னன்னா, ஒரு வார்த்தை வாசி, மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஏன் கர்த்தர் ஜெபிக்க சொல்றாரு? கெத்செமனே தோட்டத்தில் சீசெல்லாம் ஜெபிக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவளை பார்த்து ஏசு சொல்லுகிறாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நீங்கள் நானும் பாவத்தில் விழாதபடி நம்மை பாதுகாப்பது ஜெபம் தான். ஜெபம் இல்லாமல் ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ முடியாது. ஜெபம் இல்லாமல் ஒரு மனிதன் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஜெபம் இல்லாதனால யாரையும் மன்னிக்க முடியல, பிடிவாத குணம், விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லை, இச்சையை மேற்கொள்ள முடியல. எப்போ ஜெபம் குறையுதோ அப்போ பாவம் பெருகும், எப்போ ஜெபம் அதிகரிக்குதோ அப்பொழுது பரிசுத்தம் பெருகும். ஜெபம் குறையும் பொழுது பாவம் பெருகும், ஜெபம் அதிகரிக்கும் பொழுது பரிசுத்தம் பெருகும். பரிசுத்தம் பெருகுனாதான் பரலத்துக்கு வர முடியும். அப்போ ஜெபம் அவசியங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது. உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட ஜெபத்துக்கு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒழுங்கான ஜெபம் இருக்குது? எத்தனை பேர் தினந்தோறும் ஜெபம் பண்றோம்? எத்தனை பேர் ஜெபத்தினால பரிசுத்தமாகிறோம்? நாம ஜெபிக்க ஜெபிக்க தினந்தோறும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் உணர்த்துவார் நமக்கு. நாம ஜெபிக்க ஜெபிக்க தான் நாம யாருன்னு நமக்கு தெரியும். நாம தேவனோடு உறவாடும் பொழுது தான் நம்முடைய பலவீனங்கள் என்ன நமக்கு தெரியும். நம்மால மேற்கொள்ள முடியாத பாவ காரியங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் தருவது ஜெப அறை. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்தில் விழுவதற்கு என்ன காரணம்? அநேக கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு வழிதவறி போக என்ன காரணம்? அது சில பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல, ஏன் புலம்புகிறார்கள்? ஜெபம் இல்லை. ஜெபிக்கிறவர்கள் தான் பாவத்தை மேற்கொள்கிற பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். ஜெபிக்காதவங்க, ஜெபத்துக்கு முதலிடம் தராதவங்க, கண்டிப்பா சொல்லுகிறேன், வருகையில கைவிடப்படுவீங்க. ஜெபிக்காதவர்கள் வருகையில கைவிடப்படுவாங்க. அல்லது நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஜெபத்துக்கு நீ முதலிடம் கொடுக்காம, ரட்சகப்படி இத்தனை வருஷமாயும் பணம் சம்பாதிப்பதற்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் செல்போனுக்கும் பொழுதுபோக்கும் டிவி சினிமாவுக்கும் உலக ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிக நேரம் கொடுத்துட்டு ஏசப்பாவுக்கு ஒரு ஊர்கா போல 5 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தால் நீயும் கைவிடப்படுவாய். ஜாக்கிரதை. ஜெபம்னா என்ன? உன்னை பரிசுத்தப்படுத்தணும்,
உன் பாவத்தை எச்சரிக்கணும். இன்னைக்கு அநேக ஜெபம் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எப்படி ஜெபிக்கிறேன்? காலை எழும்பணும்னு, ஏசப்பா இந்த நாளை கொடுத்தீங்க நமக்கு நன்றி, என்னை பாதுகாத்துக்கொள்ள. இதுதான் ஜெபம் அநேகருக்குள்ள. 10 வருஷமா இதே ஜெபந்தான். நீங்க வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஒரே அடையாளம், நீங்க அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது உங்க உள்ளான வாழ்க்கை உணர்த்தப்படும், உங்க தவறுகள் உணர்த்தப்படும், நீங்க மனம் திரும்ப முடியாத எச்சரிப்பு வரும், நீங்க மனம் திரும்ப ஒப்பு கொடுப்பீங்க. உங்க ஜெபத்துல நீங்க ஜெபத்துல மனம் திரும்பி கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. பாரம்பரியமா ஜெபிக்கிறீங்கன்னா பரிதாபமான நிலைமையில் இருக்கிறீங்க. நம்ம ஜெபங்கிறது நம்ம வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படுத்தும்? நம்ம எப்படி ஜெபிக்கணும்? முதலாவது 145 சங்கீதம் 18 வசனம் வாசித்து பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யாருக்கு சமீபமாய் இருக்கிறாரா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அவ ஜெபங்கிறது ஒரு உத்தம இருதயத்தோடு இருக்கணும், ஒரு திறந்த இருதயத்தோடு ஜெபிக்கணும். அவ ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணும்? முதலாவது சங்கீதம் 116 12 13 வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். முதலாவது ஜெபத்துல கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என் இரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு அவர் தொழுது கொள்ளுவேன். அப்போ உங்க ஜெபத்துல நீங்க எப்படி ஜெபிக்கணும்? முதல்ல ஆண்டு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. இரண்டாவது என்ன செய்யணும்? மார்க் 9:24 வசனத்தை வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இங்க ஒரு வாலிபனுடைய தகப்பன் ஜெபிக்கிறாரு. விசுவாசத்தோட இயேசுவை தேடி வந்தார். ஆனா அப்போஸ்தலர்களால சீசர்களால தன் பிள்ளைக்கு ஒரு சுகம் கிடைக்கல உடனே ஒரு நெருக்கம் வந்த பொழுது இயேசு விட்டு விலகி அவிசுவாசமாய் மாறினார். இப்ப இயேசு எச்சரிக்கிறார், நீ விசுவாசின்னு சொன்ன பொழுது தன்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி ஜெபித்தார். அதாவது இரண்டாவது, போராட்டமான நேரங்களில் நாம் வழிவிலகாமல் இருப்பதற்கு, விசுவாசத்தில் பலப்படுவதற்கு நாம் ஜெபிக்கணும். உங்க ஜெபத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரே எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. இல்லை என்றால் போராட்டங்கள் நம்மை சோர்வடைய பண்ணி கர்த்தரை வழிவிலக பண்ணிடும். அப்போ விசுவாசத்தில் பலப்பட நாம் ஜெபிக்கணும். அடுத்து எப்படி ஜெபிக்கணும்? சங்கீதம் 19 12 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இங்க தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே மறைவான குற்றங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கி இருக்கிறது. ஆனா தாவீது என்ன ஜெபிக்கிறாரு? பாவத்தை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் தாரும் என்று தேவ பலத்திற்காக தாவீது ஜெபித்தான். கருமையானவர்களே, உங்க ஜெபத்தில் நீங்க பரிசுத்தமா வாழ வேண்டுமானால் உங்க ஜெபத்தில் பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களை பலப்படுத்தும்படி தேவ பலத்துக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். உங்களால் சில பாவத்தை மேற்கொள்ள முடியலைன்னா ஜெபம், ஆண்டவரே நான் பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும், நான் தேவ பலன் அடையணும், எனக்கு பலன் தாரும், இந்த பாவ இச்சை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும். பாவத்தை மேற்கொள்ள தேவ பலத்துக்காக ஜெபிக்கணும். அடுத்து ஒரு வார்த்தை வாசி, லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மீது கிருபையாய் இரும் என்றான். போதும். அடுத்து இங்க ஒரு ஆயக்காரன் ஜெபிக்கிறான், பாவத்தை அறிக்கை செய்து என் மேல் இரக்கமாயிரும். அப்போ உங்க ஜெபத்துல ஒருவேளை தவறி போயிருந்தீங்கன்னா உங்க ஜெபத்துல பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தத்துக்காய் கதறணும். இப்படிப்பட்ட ஜெபம் தான் நம்ம வருகைக்கு ஆயத்தமாக்கும். அப்போ நம்ம ஜெபம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதா இருக்கணும். போராட்டங்கள் பாடுகள் மத்தியில் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பதற்கு தேவன் பலப்படுத்தும்படி ஜெபிக்கணும். பாவம் நெருங்கும் பொழுது அந்த பாவத்தை மேற்கொள்ள பலன் தாங்கப்பான்னு ஜெபத்தில் கேட்கணும். ஒருவேளை சந்தர்ப்பவாதங்கள் விழுந்திருப்பீர்களானால் அந்த பாவத்தை உண்மையிலும் இருதயத்தோடு அறிக்கை செய்து மனம் திரும்பி, அப்பா இந்த பாவத்தை மன்னிச்சு என்னை திரும்ப பரிசுத்தமாக்குங்க. இப்படிப்பட்ட ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கா? இருந்தால் நீங்கள் ஒரே ஆயத்தமாக இருப்பவர்கள். ஒரு மனுஷன் இப்படி ஜெபிக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எப்போ ஜெபத்தில் வளருவோம்? எபிரேயர் 10:25 வாசித்து பாருங்க. சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதை காண்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவர் புத்தி சொல்லுங்கள். அப்போ சபைக்கு நம்ம ஒழுங்காய் வரும் பொழுது தான் நம்ம ஜெபத்தில் வளர முடியும்.
ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், நல்ல சபை ஐக்கியம், நல்ல தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம், ஜெபிகளோடு ஐக்கியம் இருந்தாதான் ஜெபத்தில் வளர முடியும். சபை என்பது கண்டித்து புத்தி சொல்லுகிற இடம், நம்மை ஜெபத்தில் உருவாக்குகிற இடம் சபை. சபையோடு ஐக்கியமாக இருங்க, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். மூன்றாவது, எது வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும்? எபிரேயர் 3:18 பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. தேவன் இஸ்ரவேல் ஜன வனாந்தரத்தில் வழிநடத்தும் பொழுது கானானுக்கு நேராக நடத்தினார். ஆனால் யாரை இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்னாரா? கீழ்ப்படியாதவர்கள். அப்போ வருகையில் யாரை கத்தெடுத்துக் கொள்ளுவார்? இந்த வனாந்தரம் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு அடையாளம், கானான் என்பது பரலோகத்துக்கு அடையாளம். நாம் பரம கானானில் பிரவேசிக்கணும்னா வனாந்தரமான இந்த உலக வாழ்க்கையில் தேவன் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவர் வார்த்தை யார் கீழ்ப்படுகிறார்களோ, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜன கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியாதனால் கானானை இழந்தார்கள். அதே போல இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் துணிகரமாய் நடக்கிறவர்கள் வருகையிலே கைவிடப்படுவார்கள். இந்த வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றார் பாருங்க, எபிரேயர் 6:7-8 வாசியுங்கள். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெரும் முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. இங்க ரெண்டு விதம் நிலங்களை ஆண்டு சொல்லுகிறார். ஒரு நிலம் தன் மேல பெய்கிற மழையை குடித்து கொண்டு நல்ல பயிர் கொடுக்குது, அது ஆசீர்வாதத்தை பெறுமாம். இன்னொரு நிலம் எவ்வளவு மழை பெய்தாலும் அது கொஞ்சம் கூட மாறாம முள்ளையும் முள் பூண்டுகளையும் கொடுத்ததாம், அதன் முடிவு சுட்டெரிக்கப்படுவது. இந்த நல்ல நிலம் என்பது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். எவ்வளவு செய்தி கேட்டாலும் உடனடியாக ஒப்பு கொடுப்பார்கள், கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பார்கள். இன்னொரு கூட்டம் எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்பாம ஆண்டவர் வேதனைப்படுத்துகிற முள்ளா இருப்பார்கள். இந்த முள்ளானவர்கள் கைவிடப்படுவார்கள். நீங்கள் நான் எந்த நிலத்தில் இருக்கிறோம், எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம் என்பது அல்ல, எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஒரு நாள் ஒரு வாலிபன் இயேசுவை தேடி வந்தான். அவன் இயேசு பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவன் அடையணும், என்ன செய்யணும்? மத்தேயு 19:16-17 வாசித்து பாருங்க. ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவனை அடைய விரும்பினால், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அந்த வாலிபனுக்கு இயேசுவின் ஆலோசனை, நீ பரலோகத்தில் பிரவேசிக்க விரும்புறியா? கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. அப்போ தேவன் உங்களோடு என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நீ எவ்வளவாய் கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கீழ்ப்படுகிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மூன்றாவது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நான்காவது, 1 தெசலோனிக்கேயர் 3:12-13. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நல்லா கவனிங்க. வருகைக்கு நம்ம ஆயத்தமாக்குறதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் நீங்கள் பெருக வேண்டும். நான்காவது, யார் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பவர்கள்? தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள். கிறிஸ்தவம் என்றாலே அன்புங்க. மற்ற மனிதர்கள் மேல தேவ அன்பை காண்பிக்காத ஒரு கிறிஸ்தவன் வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. கிறிஸ்தவம் என்றாலே மற்றவரிடத்திலே நாம் தேவ அன்பை காண்பிக்க வேண்டுமாம். இன்னொரு வார்த்தை வாசிங்க, இது அதைவிட இன்னும் அருமையான ஒரு வார்த்தை. 1 யோவான் 3:14-15. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே
கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நல்ல கவனிங்க, சகோதரனை சிநேகிக்கிறவன் தான் நித்திய ஜீவன் சுதந்திரவாளியாம். தன் சகோதரனை பகைக்கிறவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், சபையில் அங்கமா இருக்கலாம், ஆனா ஒருத்தர் நேசிக்கிற பழக்கம் இல்லை, யார்கிட்ட அன்பு காண்பிக்கிற பழக்கம் இல்லைன்னா நித்திய ஜீவன் நிலைத்திராது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பரித்து ஆராதிப்பார்கள், அந்நிய பாஷை பேசி கர்த்தரை தொழுது கொள்வார்கள், ஆனா சக மனிதனிடத்தில் அன்பு காட்டுகிறது இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் தரித்திரத்தில் இருக்கும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது அன்பாய் விசாரிப்பது கிடையாது, அன்பாய் உபசரிப்பது கிடையாது, இயேசு அன்பை காண்பிப்பது கிடையாது. ஆனால் இங்கே ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டமும் அந்நிய பாஷையும் இருக்கும். இதுவல்ல கிறிஸ்தவம். இயேசு ஒரு நாள் எருசலேம் அழைத்து போகிறார். அங்கே பெதஸ்தா குளத்தினருக்கு 38 வருஷம் வியாதியில் படுக்கையா இருக்க ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவன் இயேசு ஒன்றும் கேட்கல. இயேசு நேரம் அவனை போய் பார்த்து, நீ சொஸ்தமாக விரும்புறியா? 38 வருஷம் கேட்பாரற்று கிடக்கிற மனுஷனை இயேசு அன்பாய் விசாரித்தார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நம்ம அன்பை காண்பிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சத்தியம் பேசுவோம், தேசத்துக்காய் கதறி ஜெபிப்போம், பக்கத்தில் இருக்கிற மனிதனை நேசிக்க மாட்டோம். தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவனிடத்துல நித்திய ஜீவன் நிலைத்திராது. நமக்குள்ள தேவ அன்பு இருக்கா? தேவ அன்பு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அதுக்கு சில அடையாளங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, பிறரை குறித்த கசப்பும் வைராக்கியும் நமக்குள்ள இருக்காது. நான் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்க்கணும். நான் உண்மையான தேவ அன்போட இருக்கிறேனா? தேவ அன்பு இருந்தால் மற்றவர்கள் குறித்த கசப்பும் வைராக்கியும் நம்மிடத்துல இருக்காது. யாரை குறித்தும் குறை பேச மாட்டோம், யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், யாரையும் புறங்கூற மாட்டோம். இவன் சரியில்லை அவன் குறை பேச மாட்டோம், புறங்கூற மாட்டோம், குற்றப்படுத்த மாட்டோம். ஏனென்றால் சொந்த சரீரத்தை நம்ம ஒருவரும் பாய்க்க முடியாது. தன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிக்க வேண்டுமா? நம்மை குறிச்சே நம்ம தப்பா பேசுவோமா? நான் சரியில்லை, நான் மோசமானவன், நான் இப்படிப்பட்ட துன்மார்க்கன் என்று நம்மை குறித்து யாரிடத்திலையும் சொல்ல மாட்டோம். அப்ப மற்றவர்களை நம்மை போல நேசிக்கணுமாம். அப்ப பிறரை குறை கூறாதவர்களாய் குற்றப்படுத்தாதவர்களாய் இருக்கணுமாம். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தால் மற்றவர்கள் மேல பொறாமை கொள்ள மாட்டோம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும், நிதானிச்சு பார்க்கணும். நம்மை விட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஒருபோதும் மற்றவர்களை நாம் பொறாமை கொள்ள மாட்டோம். நம்மை குறித்து பெருமையாக பேசுவதற்காக அடுத்த அற்பமாக எண்ண மாட்டோம். மற்றவர்கள் அற்பமாக எண்ணுகிறதும் நம்மை குறித்து தற்பெருமை அடித்துக் கொள்வதும் தேவ அன்புக்கு அடையாளம் இல்லை. தேவ அன்புள்ளவர்கள் எல்லாரையும் கனம் பண்ணுவார்கள், யாரையும் அற்பமாக எண்ண மாட்டாங்க. அதே போல யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு துரோகம் பண்ண நம்மளால் சகிக்க முடியாதே, அந்த வேதனை எவ்வளோ பெரிதாக இருக்கும். அப்போ நம்மை போலவே இன்னொரு நேசிக்கிறோம் என்றால் நாம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். இன்னொருவருக்கு துரோகம் செய்கிறவர்கள் தேவ அன்பில்லாதவர்கள், அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அது சரீர பிரகாரமாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த விதத்திலையும் துரோகம் செய்யாதவர்கள் தேவ அன்புள்ளவர்கள். தேவ அன்புள்ளவர்கள் வீண் வம்புக்கும் சண்டைக்கும் போக மாட்டார்கள். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத வம்பான காரியம், தேவையில்லாத கலவர சண்டை ஒருபோது விரும்ப மாட்டார்கள். இவர்கள் தான் தேவ அன்பு உள்ளவர்கள். மற்றவர்கள் நேசிக்கிற அன்பு உள்ளவர்கள் இந்த சுவாமுலாம் இருப்பாங்க. நமக்குள்ள தேவ அன்பு இருக்கா? தேவ அன்பு உள்ளவர்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கடைசியாக காரியம் 5வது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்ப யார் கர்த்தரை தரிசிப்பா? பரிசுத்தம் உள்ளவர்கள். வருகையில நம் மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இயேசுவை நாம் தரிசிக்கணும்னா நம் வாழ்க்கையில தேவை பரிசுத்தம். சங்கீதம் 93:5 வாசிக்கிறோம், பரிசுத்தமானது நெடுநாளாய் ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் வெறும் வரங்களை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. வரங்கள் இருக்குது, பரிசுத்தம் இல்லை என்றால் வரங்கள் இங்கே நம்ம பிரபலப்படுத்தலாம், ஆனால் பரலோகத்தில் நம்மை அறிமுகப்படுத்தாது. உலகத்தில் வேணா வரங்கள் நம்மை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தலாம், ஆனால் வருகையில் நம்ம கர்த்தர் முன்பு அறிமுகப்படுத்துவது பரிசுத்தம், கனியுள்ள வாழ்க்கை. நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கா? பேதுரு சொல்லும் பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11-14 வரை வாசித்து பாருங்க.
இவைகள் எல்லாம் வர காத்திருக்கிற நாம அவர் சந்நிதியிலே காணப்படுவதற்கு கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டுமாம். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில நாம் கரையற்றவர்களாய், குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய், பிழையற்றவர்களாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். நாம் அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட பரிசுத்தம் இருக்கா? ஒரு வார்த்தை வாசியம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நாளிகையில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த நாள், அந்த நேரம் உங்க மேல திடீர்னு வராதபடி எச்சரிக்கையா இருங்க. எப்படி எச்சரிக்கையா இருக்கணுமா? நம்ம இருதயம் பெருந்திண்டியினால, அதாவது பெருந்திண்டியும் பாவம், பெருந்தீனி, சாப்பாட்டின் நிமித்தம் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுவது பாவம், லௌகிக கவலை, வெறி, இவை எல்லாம் நம்முடைய இருதை கரைப்படுத்துவது. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயம் எவ்விதத்திலும் கரைபடாதபடி உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கைகள், மாம்சத்தின் வெறிகள், லௌகீக இச்சைகள், இது ஒன்றும் உங்களை கரைப்படுத்தாதபடி தயவு செய்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. வேத அழகா சொல்லி கலாத்தியர் 5:24 வாசித்து பாருங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்ம அறைந்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களோடு போராடுகிற மாம்ச இச்சைகளை, உங்களோடு போராடுற பொருளாசை, கண்கள் இச்சை, அருவருப்பான அந்தரங்க வாழ்க்கை, பெருந்திண்டி, மாம்ச வெறித்தனம், இவை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைவதுதான் பரிசுத்த வாழ்க்கை. வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாவிட்டா நீங்கள் ஊழியமே செய்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது. அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஊழியக்கார பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் பலவருடைய விசுவாசிகளாக இருக்கலாம், நீங்கள் சபைக்கு அதிகம் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரிசுத்தம் இல்லைன்னா மத்திய ஆகாயத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை நிதானிச்சு பாருங்க. எதை வேணால் விலை கொடுத்து வாங்கலாம், பரிசுத்தத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் ஆண்டு சொந்தம் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி உங்களை அர்ப்பணிங்க. ஆக வருகைக்கு யார் ஆயத்தம் உள்ளவர்கள்? மறுபடி பிறக்கிற அனுபவம் உள்ளவர்கள், ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபிறப்படைந்தவர்கள், உறுதியான ஜெப வாழ்க்கை உள்ளவர்கள், உறுதியான ஜெப வாழ்க்கை உள்ளவர்கள், மூன்றாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், நான்காவது தேவ அன்பை மற்றது காண்பிக்கிறவர்கள், ஐந்தாவது பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள். இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுங்க. வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்றோடு இந்த 13 நாட்கள் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தினுடைய 3 அதிகாரம் வரை உள்ள காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதாவது முதல் நாளிலே அறிமுகத்தை குறித்தும், இந்த புத்தகத்தின் அறிமுகத்தை பற்றியும், அடுத்த 2வது நாளிலே யோவான் கண்ட மகிமையான இயேசுவின் காட்சியை, யோவான் கண்ட தரிசனம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்தோம். தொடர்ந்து வந்த நாட்களிலே நாம் சபைகளை பற்றியதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை, 7 சபைகளுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, சபையானது கடந்து வந்த பாதைகளோடு அதன் சரித்திரத்தோடு சம்பந்தப்படுத்தி அதனுடைய தீர்க்க தரிசன விளக்கங்களை நாம் தியானித்து, நாம் எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். ஆகவே யோவான் கண்டவைகளையும் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இருக்கிறவைகளும் என்கிறதான இந்த 2 பகுதிகளை நாம் தியானித்தோம். சபைகளுக்கு பற்றி தீர்க்க தரிசனம் பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் அதன் அடையாளங்கள், அந்த வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்கிறதான தகுதிகளை குறித்தும் நாம் தியானித்தோம். அதாவது சபையின் காலங்கள் முடிந்த பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். ஆக இந்த 13 நாட்கள் நாம் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள் குறித்து அதுவரை நாம் கற்றிருக்கிறோம். இனி அடுத்தது 4ஆம் அதிகாரத்திலிருந்து இனி நடக்கப் போகிற காரியங்கள் என்கிற தலைப்பிலும் தியானிக்க போகிறோம். ஆக இந்த 13 நாட்களோடு இந்த பைபிள் ஸ்டடி இப்பொழுது முடிகிறது. இனி அடுத்தது இனி நடக்கப் போகிற காரியங்களை குறித்ததான பைபிள் ஸ்டடி வெகு விரைவில் உங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு பண்ணப்படும். அது எப்பொழுதும் என்கிறதான அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அனுப்பப்படும். ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்கிற நீங்கள்
இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் ஆகும் பொழுது உங்களுக்கு அடுத்து எப்பொழுது இந்த பைபிள் ஸ்டடி தொடரும் என்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தானாய் வந்துவிடும். ஆகவே சப்ஸ்கிரைப் ஆகாதவர்கள் சப்ஸ்கிரைப் ஆகிக்கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வெகு விரைவில் அடுத்த பகுதி, அடுத்த செக்மெண்ட் இந்த பைபிள் ஸ்டடியில் இனி நடக்கப் போகிற என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமா? நான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? ஞானஸ்நானம் எடுக்காதவளாக இருந்தால் ஞானஸ்நானம் எடுக்க ஒப்புக் கொடுங்க. தினந்தோறும் நான் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் ஆவியான உருவாக்குவதை உணர்கிறேனா? கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு உறுதியான ஜெப வாழ்க்கை இருக்குதா? கர்த்தங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கா? எல்லா மனிதரும் நேசிக்கிற தேவ அன்புள்ள வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கா? கரைபடாத பரிசுத்த ஜீவியம் இருக்கா? கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போமா? கொஞ்சம் மனம் திரும்பும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. இயேசுப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எப்படியாயிலும் உங்கள் வருகைகள் ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. எப்படியாயிலும் வருகையில் நாங்கள் பிரவேசிக்கணும். எப்படியாயிலும் மத்திய ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்படணும். எங்களை தகுதிப்படுத்துங்க, 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 தகுதிப்படுத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கான ஜெபம் இல்லையா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஜெபத்தில் வளர உதவி செய்யுங்க. அடிக்கடி பாவத்தில் தடுமாறிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. ஒருவரையும் நேசிக்கிற இருதயம் இல்லாம, யாரையும் மன்னிக்க முடியாம கசப்பையும் வைராக்கியத்தை வச்சிருக்கிறீங்களா? கேளுங்க. ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறது எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நான் கேட்ட வார்த்தையின்படி வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இனி காலம் செல்லாத என்பதெல்லாம் அறிந்து ஆண்டவரை எங்களை சீர்படுத்தி கொண்டு, எங்களை சரிப்படுத்தி கொண்டு வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக உதவி செய்யும். தடைகளை மாற்றும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் நடத்துதல் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.